தமிழக அரசே, காவல்துறையே, உண்மையும் பொய்யும் இந்த உலகத்தில் மிகவும் ஆபத்தானது. மானாமதுரையில் ஒரு இளைஞனை அழைத்து சென்று அவன் மீது வழக்கு பதிவு செய்து அவனை சிறையில் அடைத்திருந்தால் பரவாயில்லை. அவனை விசாரணை என்ற பெயரில் காலை உடைத்து அவனை கொலை செய்த அயோக்கியர்கள், ஜாதி வெறி பிடித்த ஈனப்பிறவிகள் காவல் நிலையத்தில் 50% பேர் இருக்கிறார்கள். முதலில் ஜாதி வெறி பிடித்த அயோக்கிய பயல்கள் என்ன பண்ணுறாங்கன்னா போலீஸ் வேலைக்கு போகிறார்கள். அவனுக்கு என்னன்னா அவனை பாதுகாத்துக்கிறதுக்கு தான் போலீஸ் வேலைக்கு போகிறான். மக்களுக்காகவே போலீஸ் வேலைக்கு போகிறதில்ல. திருடன், கொலைகாரன், கொள்ளைக்காரன், வழிப்பறி செய்கிறவன் போலீஸ் வேலைக்கு போயிடுறான். போயிட்டு என்ன பண்ணுறான்டா, இந்த மக்களை துன்புறுத்துறது. ஏன்னா திருடனாக இருந்தால் நம்ம 4 பேர் இதாகிருந்தா, திருடனாக இருக்கிறவன் போலீஸாக மாறிட்டான். அப்புறம் அந்த போராட்ட களம், இந்த மக்கள் அந்த போராட்டம் என்பது எளிதாகலாம் வராது. ஒரு உயிர் போயிட்டா அந்த சமுதாயம் மட்டும் முதலில் இங்கே தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சமுதாய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, இங்கே எல்லா பேருடைய உயிர் ஒன்றுன்னு நினைக்க. அது கோனார் சமுதாயத்து மக்களுக்கு தான் நான் சொல்கிறேன். கோனார் சமுதாயம் எப்போ பார்த்தாலும் இந்த ஆதிக்க ஜாதி வெறி பிடிச்ச அயோக்கிய பயல்கிட்ட 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு அவன் ஆடை திருடுறவன், மாடை திருடுறவன், அடுத்தவன் சொத்தை திருடுறவன், அடுத்தவன் வரலாறை திருடுறவன் உன்னை எதுக்கு பயன்படுத்துவான் தெரியுமா? கூட்டத்தை காமிச்சிக்கிறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்துவான். அவன் அதிமுகவில் இருப்பேன், திமுகவில் இருப்பேன், பாஜகவில் இருப்பேன், காங்கிரஸில் இருப்பேன், எல்லா கட்சியிலும் இருந்துக்கிட்டு அவன் சமுதாயத்தை வளர்த்துக்கிருவான். அப்போ அவனோட நோக்கம் என்ன தெரியுமா? எப்பயுமே அவன் சமுதாயத்தை தான் பெருமை பேசுவான். மற்ற சமுதாயத்தெல்லாம் எப்படா அடிமையாகவே வச்சுக்கிறேன்னு நினைப்பான். அவர்கள் எந்த காலத்திலும் திருந்த மாட்டார்கள். நேற்று மானாமதுரையில் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க அயோக்கிய பயிலு. அவங்க இந்த ஜாதி வெறி பிடிச்சவங்க தேவேந்திரகுல சமுதாய மக்கள் அவங்க உணர்வு பூர்வமாக ஒருத்தனை காவல் நிலையத்தில் அடித்து கொண்டு இருக்கிறார்கள். அதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. இந்த பஞ்சம் பிழைக்க வந்த பரதேசி பயிலுக ஒரு 4 சமுதாயத்தில் உள்ளவன ஒவ்வொருத்தனுக்கு 500 கொடுத்து, 1000 கொடுத்து, ஒரு 200 300 கொடுத்து கூட்டத்தை கொண்டு உட்காந்துக்கிட்டு கோட்டரின் கோழி பிரியாணி வாங்கி கொடுத்துட்டு, நாங்கள்லாம் இது தனி தொகுதி, இதை பொது தொகுதி ஆனாத்தான் நாங்கள் அதை மானங்கட்டவங்களா, நீங்கள் முதல்ல திருந்துங்கடா. உங்களுடைய ஜாதி வெறி பிடிச்சது இப்படியே இருந்தீங்கண்டா கடைசி வரைக்கும் தமிழ்நாடாகவே இருக்காது. இங்கே எப்போ பார்த்தாலும் சரி இவங்க தான் நாங்களை தவிர எவனுமே வரக்கூடாதுன்னு இருக்கிறாங்க. எனக்கு இந்த ஆதிக்க ஜாதி வெறி பிடிச்ச அயோக்கிய பயிலில் பார்த்தாலே பிடிக்க மாட்டேன். அவங்களுக்கு எந்த காலத்தில், நான் அதிமுகவில் அதை இருந்தாலும் சரி, திமுகவில் இருந்தாலும் சரி, பாஜகவில் இருந்தாலும் சரி, காங்கிரஸில் இருந்தாலும் சரி, எந்த கட்சியில் இருந்தாலும் அவனுக்கு ஓட்டு போடாதீங்க. அதை எம்எல்ஏவானாலும் சரி, எம்பி ஆனாலும் சரி, அமைச்சரானாலும் சரி, ஊராட்சி மன்ற தலைவரானாலும் சரி, இல்லை மாவட்ட செயலானாலும் அவன் திருட்டு போயிட்டான். அது திருந்தவே மாட்டாங்க. அவங்கள திருத்தவும் முடியாது. ஏன்னா சொல்லி கொடுத்து வளர்ப்பாங்க. அப்போ நம்ம எல்லா சமுதாயத்தை அரவணைச்சு போகணும், எல்லா பேரும் ஒன்று, நம்மெல்லாம் சமமானவங்க, மனிதனாக மதிக்க பழகிக்கிறாங்க. ஆனால் இவங்க அப்படிலாம் மதிக்க இது பண்ண மாட்டாங்க. திருடணும், கொள்ளையடிக்கணும், ஆடை திருடணும், மாடை திருடணும், அடுத்தவன் சொத்தை திருடணும், அடுத்தவன் வரலாறு திருடணும், கேள்வி கேட்ட வெட்டணும், குத்தணும். இதுவே இவனுடைய வாழ்க்கையாக வச்சிருக்கிறாங்க. என்னை அவன் எதிரியாக பார்த்தா என்ன, என்னை மதிச்சான்னா மதிக்கல என்னன்னா, அந்த ஈனப்பிறவிகளுடைய பழக்கமே எனக்கு வேணாம். ஒரு தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு 17 வயசு பெண்ணை பாலியல் பலாத்காரம் செஞ்சு கொலை பண்ணியிருக்கிறாங்க. அதை ஆர்ப்பாட்டம் பண்ண வக்கீல் அயோக்கிய பயலுக இந்த தேவேந்திரகுல சமுதாய மக்கள் போராட்டத்தை இழிவுபடுத்துகிறேன். அங்கே ஒருத்தன் அந்த ஜாதி அவனுடைய பிறப்புல அப்படி வந்துடுது, ஜாதி வெறி தானாக வருது. இந்த போராட்டம் அந்த பெண் பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்காக போராட வேண்டும். அந்த பெண்ணுடைய உரிமைக்காக போராடணும். தமிழ்நாட்டில் எவ்வளோ குற்றங்கள் நடக்குது அதுக்காக போராடணும். நீ என்ன பண்ணணும்? எல்லா சமுதாயத்தையும் அரவணைக்கணும். தேவேந்திரகுல சமுதாயத்துக்கு ஒன்று அனைத்து சமுதாய மக்கள் அங்கே போராட்டத்தில் இருக்கணும். உனக்கு ஒரு பிரச்சனைன்னா ஒட்டுமொத்த சமுதாயம் அங்கே வரும். நேற்று நான் தூத்துக்குடி மாவட்டம் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டேன். அனைத்து சமுதாய மக்களும் கலந்துக்கிட்டாங்க. நான் உண்மையிலே என்னென்னா பெருமைப்படுறேன். அதில் கோனார் மட்டும் இல்லை, இருக்கிற அத்தனை சமுதாயமும் வந்தாங்க.
அதுதான் உண்மையான அந்த தமிழ் சமுதாயத்தோட உணர்வும். இந்த பாதிக்கப்பட்டால் எல்லா பேரும் வரணும். கோனார் சமுதாய இளைஞர்களை நீங்கள் உங்களுக்கும் தான் சொல்கிறேன். நீங்கள் இந்த ஆதிக்க ஜாதி வரி பிடிச்ச அயோக்கிய பயிலில் தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நீங்கள் முன்னேறவே மாட்டீங்க. அவங்கள தூக்கி எறிஞ்சிட்டு இங்கே தமிழ் சமுதாயத்தில் தேவேந்திர சமுதாயத்துக்குனாலும் வரணும், பறையர் சமுதாயத்துக்குனாலும் வரணும், குறவர் சமுதாயத்துக்குனாலும் வரணும், நாடார் சமுதாயத்துக்குனாலும் வரணும், வெள்ளாளர் சமுதாயத்துக்குனாலும் அகமுடியார். இங்கே இருக்கிற ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனைன்னா போராட்ட களத்துக்கு வாங்க. சும்மா நான் ஆடு வச்சிருக்கிறேன், மாடு வச்சிருக்கிறேன், நான் கோடிக்கணக்கில் சொத்து வச்சிருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே படுத்துக்கிட்டு பொம்பளை மாதிரி இருக்கக்கூடாது. போராட்டம் என்பது எல்லா பேருடைய உரிமை. அதில் ஒரு போலீஸுக்காரன் நேற்று போராடுறவங்கள பிடிச்சி உள்ளக்க போட்டுருவான், எல்லா பேர் வண்டி சாவியை கொடுக்குறான். 1ஆம் நம்பர் அயோக்கிய போய் அவன் ஜாதி வரி பிடிச்ச நாயாத்தான் இருப்பான். அந்த போலீஸுக்காரன் பார்த்து அவனை உடனடியாக பணியிடம் நீக்க செய்ய வேண்டும், அவன் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும். போராட்டம் என்பது இங்கே உரிமை இருக்கிறது, போராடக்கூடாதுன்றதுக்கு எவனுமே சொல்ல முடியாது. ஒரு பெண்ணை பாலியல் பலாத்காரம் செஞ்சுட்டா போராடுறாங்கன்றது மட்டும் இல்லை, இங்கே எல்லாத்துக்குமே போராட்டம் தான் வாழ்க்கையாக இருக்குது. காரணம் 1ஆம் நம்பர் அயோக்கிய பையன் முதலமைச்சராக இருக்கிறான். 1ஆம் நம்பர் அயோக்கிய பயிலுக்கு அமைச்சராக எம்எல்ஏ எம்பி கவுன்சிலராக இருக்கான். ஊழல்வாதிகள் தான் இன்னைக்கு நாட்டை ஆள்றான். இதுக்கு காரணம் என்னென்னா நல்ல மனிதர்கள், நல்ல அமைச்சர்கள், நல்ல எம்எல்ஏ முதலமைச்சர் இல்லை. ஏன்னா திருட்டு பையன் முதலமைச்சராக இருக்கிற வரைக்கும் திருடன் தான் போலீஸுக்காரனாக இருப்பான். அப்போ இங்கே இருக்கிற நாங்கள் எங்களை போன்ற போராளிகளும் எங்களுக்காக குரல் கொடுக்கிற ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்திற்காக நாங்கள் போராடுகிறவர்கள். என்னுடைய நோக்கம் ஜாதி அல்ல. ஜாதி ஜாதி ஜாதின்னு சொல்கிற அயோக்கிய பயல்களாக இருக்கட்டும், அவன் எந்த காலத்திலையும் திருந்தவே மாட்டான். அந்த ஆதிக்க ஜாதி பிடிச்ச அயோக்கிய பயல்களால் தான் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் கலவரம் நடக்குது. அந்த ஆதிக்க கூட்டம் எந்த கட்சியில் இருந்தாலும் சரி இந்த தமிழ் சமுதாயம் வாக்கு அளிக்காதீங்க. ஏன்னா அவன் சட்டமன்றத்துக்கு வந்தாலும் சரி, எந்த பதவிக்கு வந்தாலும் உங்களுக்கு பதவிக்கு வந்தாலும் உன்னை வெட்டுவேன், குத்துவேன், உன் சொத்துக்களை ஆட்டையை போடுவேன், அபகரிப்பான். இதை நீங்கள் முழுதாக மக்கள் விழிப்புணர்வோடு இருங்கள். ஏன்னா கோனார் எப்பயுமே என்னென்னா பயந்து வாழ்கின்ற சமுதாயம். யாரோடைய வம்பு தும்பு வேணால் இருக்கிற இடம் தெரியாமல் வாழுங்க. அதுக்காக நான் இருக்கிற இடம் தெரியாமல் வாழுங்க வேணாம்னு சொல்லலை. அடுத்தவங்கள நம்மளை ஒருத்தர் அடிக்க வரேன்னா திருப்பி அடிக்கிறதுக்காக நான் சொல்லலை. ஆனால் அவன் நல்லவனா கெட்டவனா, எந்த சமுதாயத்தை நம்ம அரவணைக்கணும், எந்த சமுதாயத்தை ஆதரிக்கக்கூடாதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் உள்ள அது குறவர் சமுதாயம் என்றாலும் நம்மளுடைய உறவு தான், தேவேந்திர சமுதாயம் என்றாலும் நம்ம உறவு தான், சம்பவகுல சமுதாயம் என்றாலும் நம்மளுடைய உறவு தான். நாடார் சமுதாயமாக இருக்கட்டும், வெள்ளாளர் சமுதாயமாக இருக்கட்டும், செட்டியார் சமுதாயம் இருக்குங்க, இருக்கிற தமிழ் சமுதாயத்துடைய உறவுகளை இது பண்ணி நீங்கள் போராடுங்க. அது போக அகமுடையார் சமுதாயமாக இருக்கட்டும், ஜாதி வெறி பிடிச்சவனை தூக்கி பிடிக்காதீங்க. எனக்கு இந்த ஜாதி வெறி பிடிச்சவனை பார்த்தாலே கோபம் வருது. அவங்கள எப்பயுமே எனக்கு பிடிக்கவே மாட்டாது. அவங்களாம் என்னென்னா அவங்க ஒரு 200 கொடுத்தா 500 கொடுத்தா போட்டுரும் கோழி பிரியாணி வாங்கி கொடுத்தா இங்கே இருக்கிறதையும் ஓட்டு போட்டுருவான்னு நினைக்கிறாங்க. மக்கள் நீங்கள் அவனை அடிக்க வேணாம், வெட்ட வேணாம், குத்த வேணாம். வருகின்ற தேர்தலில் அந்த ஒரு குறிப்பிட்ட ஆதிக்க ஜாதி வெறி பிடிச்சவனை புறக்கணிங்க. அது எந்த தேர்தலில் வேண்டாலும் நிற்கவே கூடாது. அவன் நம்மளை வச்சுதான் நம்மளை வீழ்த்துவான். கோனாரை வச்சு ஆனால் இங்கே கோனார் சமுதாயத்தை வச்சு கோனாரை வீழ்த்துவேன், நாடார் சமுதாயத்தை வச்சு நாடாரை வீழ்த்துவேன், தேவேந்திர சமுதாயத்தை வச்சு தேவேந்திர குலத்தை வீழ்த்துவேன், பறையர் சமுதாயத்தை வச்சு பறையர் சமுதாயத்தை வீழ்த்துவேன், குறவர் சமுதாயத்தை வச்சு அவனுடைய இது தான் சாதி வெறி அப்படியே கொடி கட்டி பறக்கும். அவர்கள் இன்னைக்கு நேரத்தில் என்றையுமே திருந்தாத ஜென்மம். நமக்கான அடையாளமும் நமக்கான உரிமையும். தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் குரல் கொடுப்போம் என்று தமிழ்நாடு பூரா ஆர்ப்பாட்டம் நடக்கிறது. அந்த ஆர்ப்பாட்டத்தில் தாய்நாடு மக்கள் கட்சி பொறுப்பாளர்கள் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இது உங்களுடைய உரிமைக்காக அல்ல, தமிழ்நாட்டில் உள்ள இனிமேல் எந்த தமிழ் சமுதாயத்திற்கும் பிரச்சனை என்றால் அங்கே இருக்க வேண்டும். பணம் பணம் என்று அலைவதை விட இந்த தமிழ் சமுதாயம் நல்ல அரசியலில் முன்னுக்கு வரணும், தொழில் ரீதியாக முன்னுக்கு வரணும். அவங்க கூட சேர்ந்து பயணம் செய்யுங்க. அதிமுக காரணம், திமுக காரணம், பாஜக காரணம், காங்கிரஸ் காரணம் ஓட்டுக்கு மட்டும்தான் நம்மளோட மாமியான் மச்சான் பங்காளி சித்தப்பான்னு சொந்தம் கொண்டாடியா. வெற்றி பெற்ற பின்பு ஒருத்தன் கூட பக்கத்தில் வரமாட்டான். இந்த முதலமைச்சர் அயோக்கியனை நம்ம விரட்டாமல் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் வராது. திமுகவை ஒழிப்போம், திராவிடத்தை அழிப்போம், தமிழ் தேசியத்தை வளர்ப்போம். தாய்நாடு மக்கள் கட்சி.